ஹாய் கைஸ், ஒரு வேலையாக கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். சரியான வெயிலுங்க. சரி ஒரு ஜூஸாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் வாங்கி குடித்தோம். ரோஸ் மில்க் தாங்க வாங்கியிருந்தோம். அந்த ரோஸ் மில்க் குடிச்சதுக்கு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணி வச்சே குடிச்சிருக்கலாம். வெறும் சக்கரை தண்ணி மாதிரி தான் இருந்தது. சரி வெயிலுக்கு வந்து ஏதோ ஒன்று சில்லுன்னு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் குடிச்சிட்டோம். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தோம், யாருன்னா ஒருத்தர் வாங்கி குடிச்சு பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பசங்களுக்கு தான் முதல்ல வாங்கி கொடுத்தோம். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டாங்க. ஏன்னா ஜூஸ் இல்லைங்க, நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் மனசு திருப்திக்காவது கொஞ்சம் பால் ஆட் பண்ணியிருக்கலாம். அது கூட சுத்தமாக இல்லை. கொஞ்சம் ஃப்ளேவராவது ஆட் பண்ணியிருக்கலாம். அதுவுமே இல்லை. அந்த கடையில் இருந்த க்ரௌடை பார்த்து தாங்க நாங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணோம். இந்த ரோஸ் மில்கா இவ்வளோ கூட்டம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். சரி வெயிலுக்கு ஏதோ சில்லுன்னு குடிக்கலான்னு பார்த்தா கூலிங் கூட கம்மியாக தாங்க இருந்தது. சரி காசு கொடுத்து வாங்கியாச்சு, கீழே போட மனசு இல்லாமல் குடிச்சிட்டோம். நான் இப்போ வந்திருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ராஜாஜி மார்க்கெட் இருக்கிற ஏரியா தான். காஞ்சிபுரத்துலேயே வந்து பெரிய மார்க்கெட் ராஜாஜி சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் ஆல்ட்ரேஷன்லாம் முடிச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேங்க, நான் வந்து கூப்பன் ரன் பண்ணியிருந்தேன், நமக்கு இன்னும் ஆர்டர் வரல அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து 9 o'clock மேலே வந்து ட்ரை பண்ண சொன்னாங்க. நான் வந்து நேற்று ஈவினிங் வந்து கால் பண்ணி பேசினேன். ரொம்ப நேரம் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு கால் வந்து கனெக்ட் பண்ணி விட்டாங்க. அவங்களும் வந்து ரொம்ப நேரம் என் அக்கௌண்ட் வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்க லாஸ்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கூப்பன் ரன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கூப்பனே வந்து ஃபெயில்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபெயில்ட் ஆனதால் உங்களுக்கு எந்த ஆர்டருமே வரல. இருந்தாலுமே உங்களுக்கு 2 ஸ்டார்ஸ்க்கு மேலே இருந்தால் தானாகவே ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் வந்து இருக்குது. இன்னொரு ஸ்டார் வரணும்னா நமக்கு கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வந்தால் தான் வந்து இன்னொரு ஸ்டார் வரும். நான் அவங்ககிட்டயுமே அதுதான் சொன்னேன். நமக்கு ஆர்டர்ஸ் வந்தால் தானே ரேட்டிங்ஸ் கூட வரும். எனக்கு வந்து ஆர்டர்ஸே வர மாட்டேங்குது, ஸ்டாப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்களுமே நான் சொன்னது வந்து பொறுமையாக கேட்டுட்டு என் அக்கௌண்ட் ஃபுல்லாவே செக் பண்ணி பார்த்தாங்க. போன மந்த் வந்து ஒரு ஆர்டர் நான் அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். அதனால டிலே போட்டு அனுப்பிச்சிட்டேன். நம்ம டிலே போட்டுட்டாவே வந்து தானாவே ரிஸ்க் வந்துடும் நம்ம அக்கௌண்ட்க்கு. நான் முதலே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தான் நம்ம அக்கௌண்ட்ல ஒரு ரிஸ்க் ஒன்று வந்துட்டு இருக்கு. அது தானாவே கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது கிளியர் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆர்டர்ஸ் கூட வர ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், நானும் வெயிட் பண்ணி பார்க்க போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் புதினா துவையலுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இ-காமர்ஸ் யூடியூப் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்காக லாங் வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Thank you.